அரிசி வாங்க மாட்டேங்க எவ்வளோ லாபம் இருக்கு கேட்க பண்ணலாமான்னு வெளியில நீங்கள் பண்ணலாம் சாப்பிடுங்க சொல்லுங்க. டீ கடையில் வந்து டிஎஸ் ஆகணும் குழந்த மாதிரி டோரா பூஜி பார்த்துருக்குறீங்க. டோரா பூஜியை பார்த்து அப்புறம் அரிசி வாங்க மாட்டேங்க எவ்வளோ லாபம் இருக்குது ஒரு மூட்டைக்கு. அரிசி அவங்க எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்கன்னா எப்படி சொல்ல முடியுது? கேட்குறவரா எதுக்கு கேட்டு என்ன பண்ணுறது? அரிசி வேலை பண்ணுறதே கேட்குறாங்க. லேட்டாக வருது காசு. அது ரேட்டு லேட்டாக இருந்த ரேட்டு எவ்வளோ நிற்கிறீங்க? எவ்வளோ நிற்கி அப்புறம் எவ்வளோ நிற்கின்னு கேட்டா என்ன பார்க்கணும்? ப்ரெஸ் மட்டும் கேட்டால் எவ்வளோ நிற்கும்? நீங்கள் செய்யக்கூடியீங்க செய்யக்கூடியீங்க சொல்லுங்க. செய்யக்கூடியீங்க நீ குடிக்கிறீங்க தான் நீ குடிக்கிறீங்க. எனக்கு வாங்க எவ்வளோ நிற்கிறீங்க? இது ஒரு 50 ரூபாய் நிற்குமா 100 ரூபா நிற்குமா 1000 நிற்குமா? 2000 ரூபா நிற்கும். எவ்வளோ நிற்கும் சொன்னாதான் தெரியும். இல்லைங்க மூட்டை எடுக்கிற பக்கம் என்ன ரேட்டுக்கு எடுக்கிறாருன்னு என்ன ரேட்டுக்கு போடுங்கிறாங்க. ரைட்டு அவர் எடுத்தார். உங்களுக்கு எவ்வளோ கமிஷன் வச்சுருக்கேன்? எனக்கு கமிஷன் எல்லாம் இல்லை. அது வாங்குறேன் இப்போ சீட்டை போட்டுட்டு இருக்கிறேன். அவருக்கு எதாவது பாக்கி இருக்கிற காசு கொடுக்குறேன். சீட்டுக்காக எடுத்துட்டு பாக்கி எல்லாம் அவருக்கு எவ்வளோ நிற்கிறீங்க? சீட்டுக்கு மாதம் 5000 ரூபா லாபம் அரிசிக்கு அந்த 5000 ரூபா லாபம் உடனே அப்படித்தான். ஏங்க ஒரு சீட்டுக்கு 5000 ரூபா எடுப்பாராமா? யாரும் கம்பெனி இருக்க மாட்டாரு. போய் அந்த கம்பெனிக்குள்ள பூரா வாங்கி கலந்து போட்டு 7:30 பண்ணுறதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு தெரியுது. எனக்கு தெரியல வேலை யாருங்கிறா பயங்கரமான ஆளுகப்பா. யாருக்கு அரிசி மண்டைக்கு போடுற வேண்டியதோ நாங்கள் அவனாச்சியில் ஏதோ ஒரு கடை அதாங்க போட்டோ உங்களை தரீங்களா தான் கேட்குறோம். வியாபாரம் நல்லா பண்ணுறாங்க. அந்த ரேட்டு தெரிஞ்சால் தானே விற்க முடியும். அதுதான் உங்களுக்கு கேட்குற ஐடியா. அரிசி பொறுத்து அரிசி 4 விதம் அரிசி விதம் ஏன் உங்களுக்கு அரிசி வேணும்? நான் சொல்கிறேன் எல்லாம் கம்மி தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா பொண்ணாங்க போடுற அரிசி